ஊரை பாருங்க, எங்க ஊர் தண்ணிய பாருங்க. எங்க லவ் ஃபெயிலியரா? லவ் பண்ணி டைவர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? சோஷியல் மீடியாவை ஓபன் பண்ணாலே ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க, கூமாப்பட்டி தனி ஐலாண்டுங்க, இந்த ரீல்ஸ் தான் முன்னாடி வந்து நிக்குது. இந்த நிலையில தான் கவிஞர் மகுடேஸ்வரன் கூமாப்பட்டிக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. கூமம் என்பதற்கு நீர்நிலை என்று பொருள். ஏரி, குளம், வாவி, பொய்கை போன்று கூமம் என்பது ஒரு வகை நீர்நிலை, பெரிய கிணறு போன்ற இயற்கை நீர்நிலை. மேலும் முதல்ல கூமப்பட்டி என்று இருந்ததுதான் தற்போது கூமாப்பட்டி அப்படின்னு மாறி இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. நம்ம மொழியோட அருஞ்சொற்கள் பழக்கத்திலிருந்து மறைஞ்சு வருதே அப்படின்னு நம்ம அஞ்ச வேண்டாம். தமிழ்நாடு எங்கும் 78,000த்திற்கும் மேற்பட்ட ஊர் பெயர்களில் அருஞ்சொற்கள் பொதிந்திருக்கின்றன. அவற்றில் நாம் அறிந்த பல பெயர் சொற்களாக இருக்கலாம், நாம் அறியாத அருஞ்சொற்களாகவும் இருக்கலாம். தமிழ் சொற்கள் யாவும் ஊர் பெயர்களில் அழியாது வாழ்கின்றன. அதற்கு இன்றைய எடுத்துக்காட்டுதான் கூமாப்பட்டி அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இதன் மூலமா கூமாப்பட்டி ஃபேன்ஸுக்கு அந்த ஊருக்கான அர்த்தம் தெரிய வந்திருக்கு. கல்யாணம் முடிச்சு கஷ்டமா இருக்கா? கவலை விடுங்க, அதுக்கு ஒரு அருமருந்து இருக்கு. அதாங்க கூமாப்பட்டி மூலிகை தீர்த்தம்ங்க. எங்க ஊர்ல 2 நாள் குளிச்சா போதும். அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் எல்லாமே சக்சஸ். எங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய டப்ரேஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரிங்க, கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஐயோ, எங்க தனி ஐலாண்டுங்க கூமாப்பட்டி.